இவங்க யாருக்குமே நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரியாது. இவளை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. வா நம்ம கீழே போலாம். பொன்னி, அவங்க பேசுனத நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. மாமா, நான் இப்ப இத பத்தி யோசிக்கிறதாவே இல்ல மாமா. யாரு என்ன வேணாலும் பேசட்டும், ஏன் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செய்றேன், அவ்வளவுதான். அத்தை வாங்க அத்தை, உட்காருங்க சாப்பிடலாம். இல்லம்மா, நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆண்டி, யார் மேலயும் இருக்க கோவத்தை எதுக்கு சாப்பாடு மேல காட்டணும்? நம்ம சாப்பிடலாம் வாங்க. உட்காருங்க. உஷா எங்கம்மா, அவ சாப்பிட வரலையா? அவங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தலா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ரூம்லயே கொண்டு போய் டிஃபன் கொடுத்துட்டேன். சரிம்மா, இரு வை. வாங்க அங்கிள், வா சக்தி, வாங்க நான் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. அத்தை பிளேட்டை காட்டுங்க. ஏன் பவானி எந்திரிச்சிட்ட? உட்காந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன்? சாப்பிட உட்காந்துட்டு இப்படி பாதியில எந்திரிச்சா என்னமா அர்த்தம்? இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்லை ஜெயா. நாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, அதனால அவளுக்கு சாப்பிட பிடிக்கல போல் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்களா ஏதாவது? அப்படிதாம்மா. ஏன் பவானி இப்படி வெறுப்பா பேசுற? எவ்வளவு ஒருத்தி என் புருஷன் மேல பழி சொல்லுவா? அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்க முகத்தை எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடணுமா நானு? இவ்வளவு நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி. அவசரப்பட்டு வார்த்தை விடாத. நான் ஒன்னும் அவசரப்படல. நான் நிதானமா நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். அவங்க உங்களுக்கு அவங்க குடும்பமும் சுயநலமும் தான் முக்கியம் போது, எனக்கும் என் புருஷனும் என் குழந்தையும் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தான் மொத்ததெல்லாம்.